ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, பலனாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இன்று மாலை சபையில வேதாகம பாடம் உண்டு. சரியாக 6:45 ஆரம்பிக்கும். விசுவாசிகள் திரளாய் கூடி வாருங்கள், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனங்களை உங்களை திருப்தியாய் வைத்துக் கொள்ளும், உங்களை சரியாய் வழி நடத்தும். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற, குழந்தைகள் முதற்கொண்டு மனப்பாடமாய் அறிந்திருக்கிற ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தை சொல்லக்கூடியது யார் என்று கேட்டால், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இது சொல்ல முடியாது. சங்கீதக்காரன் அழகா சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் தாழ்ச்சி அடையேன்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார். அவருடைய நாமத்து நிமித்தமாக என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறார், நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். அது சொன்னதுக்கு பிறகுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். மேலே சொன்ன அந்த 3 வசனங்களை சொல்லிவிட்டு அவர் என்னை அப்படி நடத்துகின்றபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே சரீர பிரகாரமாய் பலவீனப்பட்டிருக்கலாம், பொருளாதாரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே பலப்பட்டிருக்கலாம், உங்கள் தொழிலிலே பலவீனப்பட்டிருக்கலாம், மரண இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் கர்த்தர் உங்களை பார்த்து தனிப்பட்ட முறையில இன்றைக்கு சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். ஒய்? காரணம் என்ன? என் மேய்ப்பர் ஆகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரது கோல், அவருடைய தடி என்னை தேற்றும். அவருடைய தடி என்னை அப்பப்போ வழி விலகும் போது அடித்து சரிப்படுத்துகிறதுக்கு அவருடைய தடி, அவருடைய கோலோ பசித்து இருக்கும் போது, கஷ்டப்பட்டிருக்கும் பொழுது இலைகளை தழைகளை பிடிந்து உனக்கு தரும்படியாய் கோல், அவைகள் உன்னை தேற்றும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசி வசனம் சொன்னார், ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்தால், நீங்கள் அவரை பின்பற்றுகிற ஆடுகளாய் நாம் இருந்தால், ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். பரிசுத்த பிதாவின் இந்த வசனங்களின் வழி எங்களை நடத்தி, பிள்ளைகளை தைரியப்படுத்தி, சந்தோஷபூர்வமாய் நடத்தி, அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். God bless you abundantly again and again and again and again. Amen.